ஹாய் ஆல், செட்டிநாடு ஃபேமஸ் உக்காரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 1/2 கப் பாசிப்பருப்பு போட்டு அதை நல்லா வறுத்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி விட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யிலே 1/4 கப் ரவை போட்டு அதை நல்லா வறுத்து ரவை குக்கர் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/4 கப் தேங்காய் துருவல் போட்டு அதையும் இதோடு சேர்த்து வறுத்தெடுங்க. நல்ல மணமாக இது மாறும். இன்னொரு கடாயில் 1 கப் வெல்லம் போட்டு 1/4 கப் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு வெல்லம் கரைஞ்சதும் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் இருக்கிற பாசி பருப்பை இப்போ இந்த ரவை தேங்காய் கலவையோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகு, பாசிப்பருப்பு, ரவை, தேங்காய் எல்லாமே நல்லா குக் ஆகணும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக 2 ஏலக்காவை இடித்து போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து கொடுங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் கொடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதுதாங்க ஒரு சூப்பரான வாயில் வச்சதுமே மெல்ட் ஆகிற செட்டிநாடு உக்காரை உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சாரா பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.